ஏன்பா படிச்சவன் தானே நீ? எவன் தெரியுமா கத்தி எடுப்பான்? புத்தி இல்லாதவன், படிப்பில்லாதவன் தான் கத்திய கையில எடுப்பான். உன்ன மாதிரி படிச்சவங்கலாம் சட்டத்தை தான் கையில எடுக்கணும். நியாயமா இது என் லிமிட்ல வர கேஸ். நான் தான் உன்னை தேடி பிடிச்சிருக்கணும். ஆனா அந்த வேலையை இன்ஸ்பெக்டர் மனோகரி செஞ்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? உன் மேல இருக்கிற அக்கறையினால. சொன்னாங்க எதிர்காலத்துல நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ வெட்டின தங்கதுரை உன் மேல கொலை முயற்சி கேஸ் கொடுத்திருக்கான் தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணலாம்? என்ன தூக்கி உள்ள போட்டுருங்க. என்ன வெளியில விட்டா நான் திரும்ப அவனை வெட்ட தான் போவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா? வரவங்க போறவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்த குடும்பம், பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்த நீ அருவாளை தூக்குறது நல்லவா இருக்கு? அதெல்லாம் நின்னு நிதானமா யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல சார். அந்த தங்கத்தோட என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டான். பொண்ணு அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? கோவம் வரும்போது ஆள் அழுக்கு அருவாவை கையில தூக்கிட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? போலீஸ் எதுக்கு? போலீஸ் உங்க நண்பன் இங்கேயும் வாய்மையே வெல்லோன்னு கோர்ட்லயும் நாங்க சும்மா எழுதி வைக்கல, மக்களுக்கு உதவணுங்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்கோம். மேடம் நீங்க? சாரி சார், நான் அட்வொகேட் கௌரி. ஓஹோ, இன்ஸ்பெக்டர் மனோகரியோட சிஸ்டர் தானே? இந்த முக்குடல் டாக்டர் சுமதி கேஸ்ல கூட நீங்க தானே? ஆமா சார், அது நான் தான். ஆனா இப்போ நான் அட்வொகேட்டா வரல, இவரோட ரிலேட்டிவா வந்திருக்கேன். வேல்முருகன் ரொம்ப நல்லவர் சார். இது வரைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ல இவர் மேல சின்னதா ஒரு கேஸ் கூட பதிவாகவே இல்ல. அது ஓகே மேடம். இப்ப ரொம்ப பெரிய கேஸா, கொலை முயற்சி கேஸா வந்திருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் தங்கதுரை தான் சார். அந்த தங்கதுரை நல்லவனே இல்ல சார். திலகா காஞ்சனான 2 பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான். அதுல திலகா இவரோட தங்கச்சி. அவமானம் தாங்காம அந்த தங்கச்சி வீட்டை விட்டு போனதையே இவரால தாங்கிக்க முடியல. இதுல அப்படி போன தங்கச்சி தெளிவான மனநிலையில இல்லைன்னு தெரிஞ்ச பின்னால அமைதியா இருக்கிறதுக்கு இவர் என்ன மகானா? மனுஷன் தானே சார். இத பத்தி விசாரிக்க போன இடத்துல எனக்கு நல்லா தெரியும் சார். சத்தியமா தங்கதுரை கோவமா ஏதாவது பேசிருப்பான். அதனால கைகலப்பு வந்திருக்கும். கைகலப்பு வந்திருந்தா பிரச்சனை இல்ல மேடம். ஆனா இவர் அருவாளால வெட்டி இருக்காரு. அந்த தங்கதுரையோட காயத்தை பார்க்காதீங்க, இவரோட நியாயத்தை பாருங்க சார். நிதானமா நேர்மையா எல்லாருக்கும் நல்லவனா வாழற வேல்முருகனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினது தங்கதுரை தான் சார். குற்றவாளியை விட குற்றம் பண்ண தூண்டுதலா இருக்கிறவங்களதான் பெரிய தப்புன்னு நம்ம சட்டமே சொல்லுது. அந்த வகையில தங்கதுரை தான் சார் குற்றவாளி. இங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த நோட்டீஸ் பண்ண விரும்புறேன். தங்கதுரை ஆல்ரெடி பெயில வந்திருக்கிற அக்யூஸ்ட். அது உங்களுக்கே தெரியும் சார். அவன் ஒரு குற்றவாளி சார். குற்றவாளியே எப்படி ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்ல முடியும்? இதுக்கு மேலயும் நீங்க வேல்முருகன் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா ஆக்ஷன் எடுங்க சார். நான் குறுக்க நிக்கல. உங்க காக்கி சட்டை வேல்முருகனுக்கு எதிரா இருந்தா என்னோட கருப்பு கோட்டு அவருக்கு ஆதரவா நிக்கும். தாராளமா நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுங்க சார். அவரை வெளியில எடுக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்பை நான் எடுக்கிறேன். சார், என் மகன் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே அவன் அந்த தங்கத்துறை பக்கமே போக மாட்டான். சரிங்க சார், அதை எழுதி கொடுத்துட்டு உங்க பையனை கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வக்கீல் மேடம் சொன்ன மாதிரி தங்கதுரை பெயில்ல வந்தவன்ற ஒரே காரணத்துக்காக நான் இந்த புகாரை எடுத்துக்கல. தம்பி, இதுக்கு மேல நீ ஆத்திரப்பட்டோ ஆவேசப்பட்டோ திரும்ப தங்கதுரை கிட்ட மோத மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய், என்னடா யோசிக்கிற? அதான் சார் சொல்றாருல, அவர் சொன்னதை எழுதி கொடு. வா வாடா. கான்ஸ்டபிள், இவங்கிட்ட எழுதி வாங்கிக்க. எஸ் சார். சொல்லுடா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேடம். நான் இந்த பாசிட்டிவ் சேஞ்ச எதிர்பார்க்கவே இல்ல. நானும் மனுஷன் தான் மேடம். எத்தனையோ கேஸ்ல மனசாட்சிக்கு விரோதமா வேலை பார்க்கறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ்ல நியாயமா நடந்துக்கலாமே. கொடுத்த புகார் என்ன ஆச்சுன்னு தங்கதுரையும் அப்பாவும் வந்து கேட்டா என்ன சொல்வீங்க? இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போனா உன் பெயில் கட்டாயிடும்னு சொன்னா தங்கதுரை அரண்டிட மாட்டானா? நல்லதுக்காக போய் சொல்லலாம்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார்.